மலையாள சினிமா அப்படின்னு வரும்போது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் அவங்க கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு ரெகுலரான லைஃப்பில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுலேருந்து ஒரு சில சுவாரஸ்யமான கண்டென்ட்டை உள்ளே போட்டு அந்த படத்தை பயங்கர மாஸ் அண்ட் கமர்ஷியலாக அண்டு நம்மளை கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்துருந்தேன், மிராஜ். படத்துடைய டைரக்டர் ஜீத்து ஜோசப். ஜீத்து ஜோசப் அப்படின்ற பேரை கேட்கும் போதே லிட்டரலாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு சில டேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஜான்ராவிலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அண்டு அப்படி ஜான்ரா ஷிஃப்ட் பண்ணி ஒரு டைரக்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஒரு சில டேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரே ஜான்ராவில் ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. அண்ட் அவங்களால ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம் தான் அவங்களால அந்த ஃபீல்டில் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஜீத்து ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனையோ த்ரில்லர் படங்கள் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போவும் அவரால் ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப பயங்கரமான ஒரு த்ரில்லர் கண்டென்ட்டை பண்ண முடியுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, அவர் இந்த கதையை எழுதின விதம் ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. அது எங்கே சொல்கிறேன்னா, ஓவரால் ஃபஸ்ட் ஹாஃபோடைய ட்ராவலாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபோடைய ட்ராவலாக இருக்கட்டும், எந்தெந்த விஷயத்தை எங்கெங்கே மறைக்கணும், எந்தெந்த விஷயத்தை எங்கெங்கே ஓப்பன் பண்ணணும், எப்போ எந்த ட்விஸ்ட்டு கொடுத்தா ஆடியன்ஸை அது எக்ஸைட் ஆகும். முக்கியமாக த்ரில்லர் படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியில் ஒரு ரிவீல் இருக்கும், அதுதான் ஒரு ஹையை க்ரியேட் பண்ணும். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபநாசம். மலையாளத்தில் திருஷ்யம் அப்படின்ற பேரில் வந்திருந்தது. அங்கே ஜீத்து ஜோசப் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இங்கேயும் அவர் தான் பண்ணியிருந்தார் கமல் அவர்களை வச்சு. அதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் அந்த ஒரே ஷார்ட்டில் எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்கும்போது, டேய் என்னடா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு அது பயங்கரமாக இருக்கும். எந்த சீன்னா, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இடத்த தூண்டுவாங்க, பயங்கரமாக ஸ்மெல் வரும். கண்டிப்பாக இங்கே தான் யாரோ இறந்து போயிருக்காங்க, நமக்கு பாடி கிடச்சிருச்சுன்னு நினைக்கும் போது எடுத்து பார்த்தா ஒரு பன்னிக்குட்டியாக இருக்கும். அதெல்லாம் சரியான ட்விஸ்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அது உங்களை ஒரு ஹைக்கு கொண்டு போகுன்றதுல டவுட்டே இல்லை. என்ன அப்படி தான் வேறு லெவலில் எக்ஸைட் பண்ணிச்சு. நானும் படமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஹாஃபில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்கள் மாறி இருந்தது. இதெல்லாம் ஒரு ரெகுலரான ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு டச்சாக இருந்தது. பட் ஜீத்து ஜோசப் டச்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கே அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை கடைசியில் கொண்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணார். அதை ப்ளேஸ் பண்ண உடனே திருப்திகரமாக ஒரு படம் பார்த்துட்டோம், ஒரு கரெக்டான ஒரு த்ரில்லர் படம் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் படம் போய் பாருங்கள், உங்களை அப்படியே எக்ஸைட் பண்ணும், என்ஜாய் பண்ணுவீங்கன்ற டவுட்டே இல்லை. படம் ஆரம்பிக்கும் போது என்னென்னா, அபர்ணா பாலமுரளி நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமாக சூரரை போற்று அப்படின்ற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தோட லீடாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு பையனும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு 2-3 நாள் ஆளே காணும், ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, என்னன்னு தெரியல. அவங்க ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு சில கிலோமீட்டர்ஸ் தள்ளி என்ன நடக்குதுன்னா, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த விஷயமே உங்களுக்கு தெரிய வருது. சரி, ஓகே, கேஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. கேஸ் கொடுத்து ஒரு 2-3 நாள் தெரிய வருது, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் அந்த பையன் இறந்து போயிட்டான். இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு வராங்க, அபர்ணா பாலமுரளி. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து 2-3 பேர் அபர்ணா பாலமுரளியை மிரட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அபர்ணா பாலமுரளி எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஆள் அபர்ணா பாலமுரளியை மிரட்டுறான். எதுக்காகனா, நீயும் ஒரு பையனும் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, அந்த பையன்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்தது. அந்த ஹார்ட் டிஸ்கில் மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தது. உங்ககிட்ட அந்த ஹார்ட் டிஸ்க் இருந்தால் மரியாதையாக கொடுத்துரு அப்படின்னு ஒருத்தன் மிரட்டுறான். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ்காரனை கேட்டுட்டு போகிறாங்க அந்த ஹார்ட் டிஸ்க் எங்கன்னு. இவங்களுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. எந்த ஹார்ட் டிஸ்க்கை கேட்குறாங்க, எதுக்காக நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அதுவும் இறந்து போனவர்கிட்ட இருந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஏகப்பட்ட கேள்விகள். இப்படி இத்தனை பிரச்சனைகள் இருக்குல்ல. முக்கியமாக அவங்க லவ் பண்ண பையன் எப்படி இறந்து போனார், அந்த ஆக்சிடென்ட் தான் இறந்து போனாரா, இல்லை அவர் யாராவது மர்டர் பண்ணிட்டாங்களான்னு ஒரு கேள்வி வருது. 2வது கேள்வி, அந்த ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்றது. 3வது கேள்வி, இந்த 2 பிரச்சனைகள் இருந்தும் ஹீரோயின் அனுபாமா எப்படி வெளியில் வரப்போகிறாங்கன்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. அபர்ணா பாலமுரளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்பவுமே அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலையும் தி பெஸ்ட்டான ஒரு ஆக்டிங். அண்டு வெறும் ஆக்டிங்கை மட்டும் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டண்ட் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் நீங்கள் சினிமாவில் ஒரு செட்டு போட்டு இல்லை பெட்டெல்லாம் வச்சு எடுக்கிறீங்கன்னா கூட அதோட பெயின்ன்றது பயங்கரமாக இருக்கும். அந்த பெயினை தாங்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தோட ஒரு ஷாட், முக்கியமாக கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸில் அபர்ணா பாலமுரளியை படிக்கட்டில் தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. இந்த தலை அந்த படிக்கல அப்படியே பவுன்ஸ் ஆகுது, இடித்து
அந்த பொண்ணை தூக்கி போட்டு பந்தாடுறாங்க, போட்டு டேபிளை உடைக்கிறாங்க, கண்ணாடியை உடைக்கிறாங்க, அங்கேருந்து இங்கே தூக்கி போடுறாங்க, இங்கேருந்து அங்கே தூக்கி போடுறாங்க. நான் பார்க்குறேன், எப்பா என்னப்பா இது, யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக ஏகப்பட்ட அடி விழுந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் கொடுக்குறாங்களே, அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி அவங்க அதில் சந்தேகமே இல்லை, மிரட்டிட்டாங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. மிக முக்கியமாக சரவணன் அவர்கள், நம்ம எல்லாரும் பருத்தி வீரனில் பார்த்துருப்போம், நான் மாமா சௌக்கியமா அப்படின்னு. அந்த மாமா இந்த படத்துலேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் நூடுல்ஸ் படத்தோடைய டேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு அபர்ணா பாலமுரளியோட ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க, அவங்களும் இதுக்கு முன்னாடி நிறைய மலையாள படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த கதையில் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஏரியாவில் பிடிச்சிருந்துச்சா, முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். அண்ட் கிளைமேக்ஸ் எப்படி முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கயிறில் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது யாரோட ஐடியான்னு தெரில, ஒன்று ஜீத்து ஜோசப் அவர்களோட ஐடியாவா இல்லை ஸ்டண்ட் மேனோட ஐடியாவான்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த ஐடியா பயங்கரம், நொறுக்கிருச்சு. அது சரியான ஒரு இது. அண்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஜீத்து ஜோசப் அவர்கள் ட்விஸ்ட்டில் வந்து பயங்கர கில்லாடின்னு, அப்படி ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்காரு. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓவராலாக மீண்டும் ஒரு திருப்திகரமான ஒரு கரெக்டான த்ரில்லர் படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் நிறைய கனெக்டிங் ஃபேக்டர்ஸ் நமக்குள்ளே அது ஒர்க் அவுட் ஆகுது. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டான ட்ராவலில் இருந்ததுன்றதுலையும் டவுட்டே இல்லை. நீங்கள் நிறைய வெங்கட் பிரபு படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து மிக முக்கியமான கேரக்டர் ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பார். அவர் இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராது. தமிழில் ரீசெண்டாக ஒரு பெரிய அளவில் என்னால் பார்க்க முடியல. இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் ரொம்ப சீரும் சிறப்புமாக அமைஞ்சிருந்தது. இதை தாண்டி நீங்கள் மிராஜ் படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்து இல்லைன்றதை கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில படம் தான் டைட்டிலில் ஜஸ்டிஃபை பண்ணோம், அப்படி ஒரு படம் தான் இந்த படம். மறக்காமல் நம்ம ரெட்ரோ மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக நான் பிரவீன் கேஎஸ். பாய்.